ஹலோ! ரம ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பக்தை எலினோர் பாலின் நோயே. எனக்கு 3 வயதாக இருக்கும்போது ஒரு நாள் நான் சென்று பகவானை வணங்கினேன். நான் எழுந்ததும் பகவான் சொன்னார், கணேசா, போ, உன் நோயை அங்கே அமர்ந்திருக்கிறாள், அவள் மடியில் போய் உட்காரு என்றார். நான் மகிழ்ச்சியுடன் வயதான அமெரிக்க பெண்ணை நோக்கி ஓடினேன். மகிழ்ச்சியுடன் அவள் மடியில் ஏறினேன். அவள் எலினோர் பாலின் நோயே. பகவானின் அருள் என்னை அவளுடன் இணைத்த சம்பவம் இது மட்டுமல்ல. அதே வருடம் ஒரு நாள் பகவானும் பக்தர்களும் மதிய உணவிற்கு அமர்ந்திருந்தபோது நான் சாப்பாட்டு அறைக்குள் சென்றேன். நேராக எலினோர் பாலின் நோயை நோக்கி சென்றேன். நான் அவளுடைய இலைத்தட்டில் இருந்து சாப்பிட வேண்டும் என்று சொன்னேன், வற்புறுத்தினேன். சமையல்காரர்களும் அமர்ந்திருந்த பல பக்தர்களும் திகிலடைந்தார்கள். அவர்கள் மரபு வழியில் மூழ்கியிருந்தனர். ஒரு பிராமண குழந்தை மேலை நாட்டவரின் தட்டில் இருந்து உணவை பகிர்ந்து கொள்ளும் எண்ணம் கூட அவர்களுக்கு அருவருப்பாக இருந்தது. நினைத்து பார்க்க முடியாத இந்த மாசுபாட்டிலிருந்து என்னை காப்பாற்ற ஓடி வந்தார்கள். என் வழியில் பிடிவாதமாக நான் கோபத்தை காட்டினேன். பிடிவாதமாக ஒரு காட்சியை அங்கே உருவாக ஆரம்பித்தேன். பகவானின் கவனத்தை முழு நாடகத்தின் மீதும் ஈர்த்தது. ஒரே பார்வையில் என்ன நடக்கிறது என்பதை எடுத்துக்கொண்டார். சற்றும் கலங்காமல் சமையல்காரர்களுக்கு அறிவுரை கூறினார். ஒரு தட்டில் சாப்பாடு ஒரு கரண்டியுடன் கொண்டு வந்து குழந்தைக்கு கொடுங்கள். அவன் உன்னுடன் வருவான். இந்த குழந்தை அவள் தட்டில் இருந்து சாப்பிட வேண்டும் என்று கேட்கவில்லை. கணேசன் சின்ன வயதில் இருந்து யாரும் கரண்டியில், அதாவது ஸ்பூனில் சாப்பிட்டு பார்த்ததில்லை. அதனால் அவனும் ஒரு ஸ்பூன் வைத்து சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். சமையல்காரர்கள் பகவானின் ஆலோசனைப்படி செய்தார்கள். மகிழ்ச்சியான நாய்க்குட்டியைப் போல அவர்களை பின்தொடர்ந்து அந்த குழந்தை ஓடியது. அதாவது நான் ஓடினேன். பகவான் என்னை பார்த்து, பார், உன் விருப்பம் இப்போது நிறைவேறியது. பகவான் பின்னர் சமையல்காரர்களிடம் மற்றும் மற்ற பக்தர்களிடம் திரும்பி, உங்கள் பிரச்சனையும் தீர்ந்துவிட்டது என்று சொன்னார். பகவான் உலகம் முழுவதிலும் இருந்து அனைத்து வகையான தேடுபவர்களையும் ஈர்த்தார். ஏறக்குறைய நான் சந்தித்த அனைவரிடமும் நான் கேட்ட கேள்வி, உன்னை அருணாச்சலத்திடம் பகவானிடமும் வரச் செய்தது எது? இந்த கேள்வியைத்தான் முன்வைப்பேன். பகவானையும் அருணாச்சலத்தையும் பற்றி யாரோ ஒரு கட்டுரை கொடுத்தார்கள். அப்படித்தான் இங்கு வந்தேன் என்று பொதுவாக பதில் சொல்வார்கள். நான் விடாப்பிடியாக, நீங்கள் பல இடங்களை பார்த்திருக்க வேண்டும். நீங்கள் படிக்கும் எல்லா இடங்களுக்கும் செல்கிறீர்களா? சிந்தித்து பார்க்கும்போது சில சமயங்களில் என்னிடமிருந்து கொஞ்சம் தூண்டுதலுடன் அது அவர்களுக்கு புரியும். அது அச்சிடப்பட்ட வார்த்தை அல்ல, ஆனால் ஒரு உயர்ந்த சக்தி. அதை பகவான் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் அவர்களை அருணாச்சலரிடம் இழுத்தது. 1896இல் பகவானை அருணாச்சலரிடம் இழுத்த அதே உயர்ந்த சக்தியால் பகவானிடம் ஈர்க்கப்பட்ட ஒவ்வொரு பக்தரும் பக்தையும் இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளார்கள். 1939ஆம் ஆண்டில் திருமதி நோயே தனது இரட்டை சகோதரியுடன் கலிபோர்னியாவில் வசித்து வந்தபோது அவர் ஒரு பெரிய நெருக்கடியை சந்தித்தார். அவரால் தூங்கக்கூட முடியாத அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியது. அவளுடைய துன்பம் மிகவும் தீவிரமானது. அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் ஆறுதல் தேட உலகம் முழுவதும் பயணம் செய்ய முடிவு செய்தாள். அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் பயணம் செய்ய வேண்டாம் என்று அவரது மருத்துவர் அறிவுறுத்தினார்.
நீங்கள் ஏன் இந்த நிலையில் பயணம் செய்ய விரும்புகிறீர்கள்? மருத்துவர் கேட்டார். அவள் பதிலளித்தாள். நான் என்னை அறிய விரும்புகிறேன். மிகவும் தீர்க்க தரிசனமானது. அவள் சந்திக்க இருந்த எஜமானரின் முக்கியமான போதனையானது நீங்கள் யார் என்பதை கண்டுபிடிங்கள் என்பதுதான். அவள் திட்டமிட்ட இலக்கு கல்கத்தாவாக இருந்தாலும் அவளது கப்பல் சென்னையை வந்தடைந்தபோது அவள் எந்த காரணமும் இல்லாமல் அங்கிருந்து இறங்கினாள். அவள் ஒரு ஹோட்டலில் அறை எடுத்தாள். ஆனால் வெயிலின் காரணமாக அங்கே தங்க மனமில்லை. மலைப்பகுதியான கொடைக்கானலுக்கு செல்லுமாறு விடுதி ஊழியர்கள் அறிவுறுத்தினார்கள். மறுநாள் தனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டாக்ஸியில் கொடைக்கானல் சென்று அடைந்தாள். அங்கே ஒரு ஹோட்டலில் இன்பமாக தங்கியிருந்தபோது அதன் பணியாளர்கள் சிலரிடம் தங்களுக்கு தெரிந்த வாழும் பார்ப்பனார் அல்லது துறவிகள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டாள். உடனே அவர்களில் ஒருவர், ஆம், அருணாச்சலத்தில் ரமண மகரிஷி என்று ஒரு முனிவர் இருக்கிறார். அவர்தான் இந்தியாவிலேயே மிக பெரிய பார்ப்பனர். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ஹோட்டலில் இருந்த ஒரு சாதாரண தொழிலாளியிடம் இருந்து பதில் வந்தது. தேடுபவர் அல்லது அறிஞரிடம் இருந்து அல்ல. 1939ஆம் ஆண்டில் மகரிஷி அவ்வளவு பிரபலமாக இல்லை. இருப்பினும் அவர்கள் இந்தியாவில் சிறந்த பார்ப்பனராக விவரிக்கப்பட்டார். திருமதி நோயே அருணாச்சலாவுக்கு உடனே புறப்பட்டார். அவள் ஆசிரமத்திற்கு வந்ததும் சர்வ அதிகாரியான நிரஞ்சானந்த சுவாமிகள் அவளை வரவேற்று நேரடியாக பகவானிடம் அழைத்துச் சென்றார். அவள் எழுதியது இதுதான். பகவானின் தூய்மை மற்றும் ஆசீர்வாதத்தால் வளிமண்டலம் நிரம்பியிருப்பதை உணர்ந்தேன். முனிவரின் முன்னிலையில் தெய்வீகத்தின் சுவாசத்தை ஒருவர் உணர்கிறார். அவர் புன்னகைத்தபோது தெய்வீகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டதை போல உணர்ந்தேன். தெய்வீக ஒளியுடன் கூடிய கண்களை இதுவரை நான் பார்த்ததில்லை. இன்றுதான் அதை பார்த்தேன். அவர் என்னை பற்றி சில விசாரணைகள் செய்தார். அது என்னை கொஞ்சம் சந்தோஷம் ஆக்கியது. மற்றும் அவரது அன்பு மற்றும் இரக்கத்தின் தோற்றம் என் இதயத்திற்குள் நேராக சென்றது. நான் உடனடியாக அவரிடம் ஈர்க்கப்பட்டேன். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் தொடரும். ரமா பூ போட்டு